அடுத்த நிகழ்வாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ செல்வங்களுக்கு முதல் பரிசாக ரூ. 10,000-ம், 2ஆம் பரிசாக ரூபாய் 5,000-ம், 3ஆம் பரிசாக ரூபாய் 3,000-ம் வழங்கி பாராட்டும் குடும்பத்தினருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப் பெறுகிறார்கள். அவர்கள் குடும்பத்தோடு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். முதலாவதாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற குழந்தைகளுக்கு 10,000, 5,000, 3,000 பரிசு தொகைகளாக வழங்கி பாராட்டும் குடும்பத்தினர் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். திரு ரவி ஃபோட்டோஸ் KK வலசு, திரு M குப்புராஜ் அனுமன்பள்ளி, திரு சிக்கல் சண்முகம் ஐயா அவர்கள் அனைவரும் குடும்பத்தோடு மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். திரு ரவி ஃபோட்டோஸ், திரு M குப்புராஜ், திரு சிக்கல் சண்முகம் ஆசிரியர், முன்னாள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர், ஆரம்ப பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் மேடைக்கு அழைத்து வரப்படுகின்றனர். திரு VS பழனிசாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். திரு பொன்மணி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒன்றிய திரு கோ மணி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். திரு லோகநாதன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். திரு செல்வராஜ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். திரு சா பெரியசாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். கந்தசாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பண முடிப்பாக 10,000, 5,000, 3,000 வழங்கி கௌரவிக்கும் குடும்பத்தினரை கௌரவப்படுத்தும் நிகழ்வானது நடக்க உள்ளது. அனைவரையும் குடும்பத்தாரோடு மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். சொல்லிட்டேங்க முதலையே. முதலாவதாக ரவி ஃபோட்டோஸ் குடும்பத்தினர். ரவி ஃபோட்டோஸ் குடும்பத்தினரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கும்படி நமது மதிப்பிற்குரிய சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சரி, இவரை குப்புராஜ் யார்? சரிங்க, யார் போத்துறது? திரு குப்புராஜ் அவர்கள் குடும்பத்தினரை கௌரவிக்கும்படி நமது மதிப்பிற்குரிய லோகநாதன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பரிசுகள் வழங்கி பாராட்டும் குடும்பத்தினரை கரவொலி மூலம் நாமும் பாராட்டலாமே. திரு குப்ராஜ் அவர்கள் குடும்பத்தினர் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக சிக்கல் சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள் வர இயலாத காரணத்தால் 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கும் குடும்பத்தினர் கௌரவிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக VN சக்திவேல் குடும்பத்தினர். இவர்களை கௌரவிக்க வருகிறார் நமது மதிப்பிற்குரிய VS பழனிசாமி ஐயா அவர்கள். VN சக்திவேல் குடும்பத்தார் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக வெள்ளோட்டில் டர்ஃப் நடத்தி கொண்டிருக்கும் VK பழனிவேல் ஐயா சார்பாக அவர் தம் குடும்பத்தினர் கௌரவிக்கப்படுகிறார்கள்.
அவர் தற்போது ஸ்வீடனில் இருப்பதால் அவர் குடும்பத்தினர் கௌரவிக்கப்படுகிறார்கள். கரவொலி எழுப்பி பாராட்டலாம். வெள்ளோட்டிலே டர்ஃப் நடத்தி கொண்டிருக்கும் VK பழனிவேல் குடும்பத்தினர் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக BSNL சுந்தரம் அவர்கள் குடும்பத்தினரை கௌரவிக்க வருகிறார். நமது மதிப்பிற்குரிய பொன்மணி ஐயா அவர்கள். BSNL சுந்தரம் ஐயா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்த நிகழ்வாக மீதமுள்ள தலைமை ஆசிரியர் பெருமக்களும் பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் கௌரவிக்கப்படுகின்றனர். அடுத்து இதுவரை இப்பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக 1949 பணியேற்றவர், 1986 வரலாறானவர், வரலாறு படைத்தவர், 37 ஆண்டுகள். இவர் ஆரம்ப காலத்து விளக்கு, அடித்தளம் அமைத்த கை, அன்பால் அரவணைத்த அருக்காணி டீச்சர். அவர் இப்பொழுது நம் மனதில் வாழ்ந்தாலும் அவர் குடும்பத்தினர் அவர் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள். அருக்காணி டீச்சர் குடும்பத்தினர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் நமது ஒன்றிய தலைவருமான செங்கோட்டையன் ஐயா அவர்களும் அவர் குடும்பத்தாரும் வருகை தருகிறார்கள். அவர்களை கரவொலி மூலம் அன்போடு வரவேற்போம். வெள்ளோடு வடமுகம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சசி அவர்களை அன்போடு வரவேற்போம். அனைவர் மனதிலும் வாழும் அருக்காணி டீச்சர் அவர் தம் குடும்பத்தினர் அன்போடு மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். நமது மாவட்ட முன்னாள் ஊராட்சி குழு உறுப்பினர் அருமை முன்னாள் நமது பள்ளியினுடைய மாணவர் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. We are experiencing difficulties. குட்டப்பாளையம் முன்னாள் தலைவர் அவர்கள் குமார் மற்றும் அவரது துணைவியார் ரேணுகா தேவி அவர்களை அன்போடு வரவேற்போம். கரவொலி எழுப்பி வரவேற்கலாம். நம் பள்ளியிலே 2006ஆம் ஆண்டில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றவர், 2007 பணி நிறைவு பெற்றவர், ஓராண்டு ஆனாலும் ஒளி விளக்காய் நின்றவர் திரு மணி ஐயா அவர்கள். அவர் தம் குடும்பத்தினர் இப்போது கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்களை பாராட்டி கௌரவிக்கும்படி நமது செங்கோட்டையன் அண்ணா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் உயர்திரு ஞானா சுப்பிரமணியம் அவருடைய மைந்தர் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். GNS ஐயா என்று வெள்ளோடு பகுதியிலே அன்போடு அழைக்கப்பட்ட திரு GN சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் நினைவாக அவர்தம் மகன் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நினைவு பரிசினை பெற்றுக்கொள்கிறார். அவரை பாராட்டி பரிசுகள் வழங்கும்படி நமது மதிப்பிற்குரிய
லோகநாதன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராஜேந்திரன் அவர்கள் GNS ஐயா அவர்களின் மகன். அடுத்ததாக VA வடிவேல் ஐயா 1965 பொறுப்பேற்று 1968 வரை பணியாற்றிய திருமதி அற்புதமணி அவர்கள் அன்பான ஆசிரியை 1966 பணியேற்று 1986 பணி நிறைவு பெற்றவர். அவர்தம் குடும்பத்தினர் இப்போது கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக VA வடிவேல் ஐயா அவர்களின் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள அவரது மகன் பார்த்திபன் அண்ணா மேடைக்கு வருகிறார். அவருக்கு பரிசு வழங்கி பாராட்டும்படி நமது சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து 1966 முதல் 1986 முடிய அன்போடு கனிவோடு பணியாற்றிய நமது அற்புதமணி ஆசிரியை அவர்கள். அவர் நினைவாக அவரது மகள் குடும்பத்தினர் நினைவு பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி பெரியசாமி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆயிரத்தி 1966 முதல் 2003 முடிய இப்பள்ளியிலே மிகவும் அன்போடும் கனிவோடும் கண்டிப்போடும் பணியாற்றிய திருமதி பாகியலட்சுமி டீச்சர் அவர்களுக்கு அவர்தம் கணவர் நமது மதிப்பிற்குரிய EKC ஐயா அவர்கள் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டும்படி கந்தசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக கனிவான குரலோடு மிகுந்த பாசத்தோடு குழந்தைகளை அரவணைத்து சென்ற நமது சாரதாம்பாள் ஆசிரியை அவர்கள் நினைவாக அவரது மகன் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக 1969 முதல் 2006 ஆண்டு முடிய 37 ஆண்டுகள் கனிவோடும் கண்டிப்போடும் பணியாற்றிய திருமதி சுசீலா அவர்கள் நினைவாக அவர்தம் குடும்பத்தினர் கௌரவிக்கப்படுகிறார்கள். இந்த பரிசினை வழங்கும்படி நமது மதிப்பிற்குரிய சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கல்வி குடும்பமே மேடையில் நின்று கொண்டிருக்கிறது. சுசீலா டீச்சர் அம்மையார் அவர்களை யாரும் மறந்துவிட முடியாது. அதுபோல அவருடைய ஐயா மதிப்புக்குரிய முருகேசனார் ஐயா அவர்கள் அம்மா ஒரு 3 தலைமுறை ஆசிரியர் பணியாற்றி வரக்கூடிய குடும்பம் இப்பள்ளி உயர்வுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது நமது பள்ளிக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பெருமை. இந்த நூற்றாண்டுகள் சார் நீங்கள் வாங்க, நீங்கள் அந்த குடும்பம் தானே. மதிப்புக்குரிய ஆசிரியை சுசீலா அம்மையாருடைய இளைய மகள் திலக அவர்களுடைய கணவரை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் குடும்பத்தை கௌரவிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பெருமை.
உங்கள் குடும்பத்தை கௌரவப்படுத்தி பெருமை கொள்கிறோம். முன்னாள் மாணவர் பேரமைப்பினர் இப்பள்ளியில் பணியாற்றிய மேனாள் ஆசிரியை திருமதி கண்ணம்மாள் அவர்கள், அவருடைய சிறப்பு ஆசிரியராகி எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர் அந்த கணத்திலேயே பாடல் வரிகளை எழுதி உடனடியாக பாடலை பாடக்கூடிய அற்புத திறமை வாய்ந்தவர் திருமதி கண்ணம்மாள் அவர்கள். அவருடைய சார்பாக அவர் குடும்பத்தினர் வருகை இருந்திருந்தால் மேடைக்கு வந்து நாங்கள் செய்யும் சிறப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி அங்கமுத்து டீச்சர் அவர்கள் 1970ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டு வரை இப்பள்ளியில் பணியாற்றியவர். இப்பள்ளியில் படித்த அனைத்து மாணவருடைய கையெழுத்தும் இன்று முத்து போல் அழகாக இருக்கிறது என்று சொன்னால் திருமதி அங்கமுத்து டீச்சர் அவர்கள் கொடுத்த பயிற்சியும் படிப்பினையும் அடியும் சொல்லலாம். அப்படிப்பட்ட அங்கமுத்து அம்மையார் அவர்கள் சார்பாக திருமதி கோதை அவர்கள் நினைவு பரிசை பெற்றுக் கொள்கிறார். அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர் மேனாள் ஆசிரியர் திரு லோகநாதன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஞானா சுப்பிரமணியம் என்று நமது எல்லோரும் அன்போடு அழைக்கப்பட்ட ஜிஎன்எஸ் தமிழையா அவர்களுடைய அன்பு மகன் இப்போது மேடைக்கு வருகை தந்திருக்கிறார். அவரின் சார்பாக அவரது இளவல் திரு ஜிஎன் ராஜேரன் அவர்கள் சிறப்பினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு குட்டப்பாளையம் ஊராட்சி தலைவர் அவர்கள் சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அடுத்ததாக எங்களோடு வழிநடத்திய ஆசிரியர், மிக குறுகிய காலமே பள்ளியில் பணியாற்றியவர், எஸ்கே என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு கந்தசாமி ஐயா அவர்களுக்கு இப்பள்ளியின் சார்பாக இப்பள்ளியினுடைய மேனாள் தலைமை ஆசிரியர் திரு நா சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நெஞ்சார்ந்த நன்றிகள் இருவருக்கும். அடுத்ததாக திரு எஸ் ஜெயபிரகாசம் ஐயா அவர்கள் 1971ஆம் ஆண்டிலிருந்து 1973ஆம் வரை இப்பள்ளியில் பணியாற்றியவர். ஜெயபிரகாசம் ஐயா அவர்கள் சார்பாக அவருடைய மகள் வந்திருக்கீங்களா? வந்தீங்கன்னா நினைவு பரிசு வாங்கிங்க. இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு காசோலை வழங்கியிருக்கின்றோம். அவர்கள் இங்கே வந்து அதை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கல்வி கடவுள் சரஸ்வதி அம்மையார் அவர்களுடைய பெயரை தாங்கி அவர்களோடு பயின்ற மாணவர்கள் என்ற முறையிலே அமைதியின் திருவுருவமாய், ஆனால் அதே சமயம் கற்பித்தலில் மிக இனிமையான வழிமுறையை கையாண்டு எங்களை உருவாக்கி உயர்வாக்கிய திருமதி ஜிபி சரஸ்வதி டீச்சர் அவர்களின் சார்பாக அவருடைய குடும்பத்தார் மேனாள் வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றி பணிநெறி பெற்றிருக்கிற மதிப்புக்குரிய சா பெரியசாமி ஐயா அவர்களை நினைவு பரிசினை பெருமையோடு பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்ய கோ மணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
அடுத்ததாக இப்பள்ளியில் பணியாற்றிய திரு கோமணி அவர்கள் 1986 முதல் 1995 ஆண்டு வரை பணியாற்றிய மிகச்சிறப்பான ஆசிரியர். அவர் கற்பிக்கும் திறன், அவர் ஒரு எப்போ இருந்தாலும் ஒரு பாட்டு பாடுவார், மிகச்சிறப்பான ஒரு பாடல். அந்த மகாபாரத பாடலை அவர் பாடுவதிலே மிக அற்புதமான ஆர்வமும் பெருமையும் கொண்டவர். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய மதிப்புக்குரிய சா பெரியசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இறுதியாக நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற துளசி என்கின்ற மாணவிக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் 10,000 காசோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பாராட்டு பெற இருப்பவர் இம்மண்ணின் மைந்தர் 12ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வில் 2ஆம் இடம் பிடித்த ஸ்ரீநிதி என்ற மாணவிக்கு ரூபாய் 5,000 மதிப்புள்ள காசோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பாராட்டு பெற இருப்பவர் இந்த மண்ணின் மைந்தர். இப்பள்ளியிலேயே படித்து, இப்பள்ளியிலேயே வளர்ந்து, இப்பள்ளியிலேயே ஆசிரியராகவும் பணியாற்றி ஒரு 3ஆம் தலைமுறையாக உருவாகி இருப்பவர் அன்பு சகோதரி சே பிரேமலதா அவர்கள். இவர் படிப்படியாக வாழ்விலும் படிப்பிலும் படிப்படியாக உயர்ந்து இன்று கவுண்டிச்சிபாளையம் நடுநிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக வட்டார கல்வி அலுவலருக்கு இணையான பதவி வகித்து வருபவர் எங்கள் அன்பு சகோதரி சே பிரேமலதா அவர்கள். அவர்களை சிறப்பிப்பதில் இப்பள்ளி பெருமையோடு பெருமை கொள்கிறது. அவருடைய குடும்பத்தார் இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் மேடைக்கு வாங்க, அருள் கூர்ந்து எல்லாரும் மேடைக்கு வாங்க. மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கும் பெருமை. அவர்களோடு உடன் படித்தவர்கள் என்ற பெருமையிலே அவர்களோடு அந்த பணி வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் அன்பு சகோதரிக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு காசோலை வழங்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ளஸ் அவங்க வெளியில் போயிட்டாங்க. 3ஆம் இடம் பிடித்த அபர்ணாஸ்ரீ என்ற மாணவிக்கு அறக்கட்டளையின் சார்பாக 3000 ரூபாய் மதிப்புள்ள காசோலை வழங்கப்படுகிறது. எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர், அறக்கட்டளையினுடைய நிர்வாகஸ்தர், மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய முன்னாள் உறுப்பினர் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அறக்கட்டளை வளர்ச்சி நிதியாக ரூபாய் 50,000 இங்கே வழங்குகிறார்கள். அவருக்கு எங்களது மனமார்ந்த அறக்கட்டளையின் சார்பாக மனம் நிறைந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பிரேமலதா ஆசிரியை அவர்களின் குடும்பத்தார் மேடைக்கு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி சென்னிமலை உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஐயா பழனிசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக 1992 முதல் 95 வரை மிகவும் அன்போடும் கனிவோடும் பணியாற்றிய நமது அம்புஜம் அம்மா அவர்களின் நினைவாக அவர் மகன் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள இருக்கிறார். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பரிசினை வழங்கி பாராட்டும்படி நமது மதிப்பிற்குரிய லோகநாதன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் பிரேமலதா ஆசிரியை அவர்களின் குடும்பத்தினர் வருகை தந்துள்ளதால் மீண்டும் அன்போடு வரவேற்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக 1996 முதல் 2006 ஆண்டு வரை மிகவும் அன்போடும் கனிவோடும் பணியாற்றி மாணவ செல்வங்களை உருவாக்கிய திருமதி கிருஷ்ண லீலாவதி அவர்கள் இப்போது கௌரவிக்கப்படுகிறார். இந்த பரிசினை வழங்கி பாராட்டும்படி நமது விஎஸ் பழனிசாமி ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரலையா? அடுத்து 1996 முதல் 2007 ஆண்டு முடிய இப்பள்ளியிலே அற்புதமாக பணியாற்றிய திருமதி வே கோமதி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். கோமதி ஆசிரியை அவர்கள் இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி விஎஸ்பி ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து 1996 முதல் 2006 ஆண்டு முடிய பணியாற்றிய கற்பகம் டீச்சர் அன்போடு மாணவர்களை கையாண்டவர். இவர் பணியினை பாராட்டி இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். திருமதி கற்பகம் அவர்கள் இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி திரு செல்வராஜ் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கற்பகம் அவர்கள் அடுத்து 1997 முதல் 2006 ஆண்டு முடிய அன்போடு பணியாற்றிய ஸ்டெல்லா ஆக்னஸ் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி சா பெரியசாமி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
2015ஆம் ஆண்டு முடிய அன்போடும் கனிவோடும் பணியாற்றிய திருமதி சே புவனேஸ்வரி ஆசிரியை அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள். இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி பிஇஓ பழனிசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருமதி புவனேஸ்வரி ஆசிரியை அவர்கள் 15 ஆண்டுகள் இப்பள்ளியிலே மிகச்சிறப்பாக பணியாற்றியவர். அடுத்து எஸ் வளர்மதி ஆசிரியை அவர்கள் 2002ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு முடிய இப்பள்ளியிலே பணியாற்றிய சிறந்த ஆசிரியை. அவரை பாராட்டி பரிசு வழங்கும்படி கோ மணி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இவர் தற்போது குமராபுரி நடுநிலைப் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவி அவர்கள். சிறந்த அறிவியல் ஆசிரியை திருமதி எஸ் வளர்மதி அவர்கள். கரவொலி எழுப்பி பாராட்டலாம். அடுத்து சி தவமணி அவர்கள் 2003ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு முடிய இப்பள்ளியிலே மிக சிறப்பாக பணியாற்றிய தவமணி அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர். இவரை பாராட்டி பரிசு வழங்கும்படி திரு பொன்மணி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடை பற்றிய வரவு பற்றிய அறிவிப்பு 1969 முதல் 74 வரை படித்தவர்களும் 1974 முதல் 79ஆம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் சார்பாக திரு பி கார்த்திகேயன் அவர்கள் 5000 ரூபாயும், திரு வி சந்தானகிருஷ்ணன் அவர்கள் 5000 ரூபாயும், திரு ஆர் கமலக்கண்ணன் அவர்கள் 5000 ரூபாயும் நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கும் அறக்கட்டளை தலைவரும் இந்த தொகையை ஒப்படைக்கிறார்கள். நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்ததாக இப்பள்ளியில் பணியாற்றி தற்போது பவானி ஒன்றியத்தில் பணியாற்றி வரக்கூடிய மேனாள் ஆசிரியை திருமதி பி ஸ்ரீலேகா அவர்கள் இப்பள்ளியில் பணியாற்றிய பெருமைக்கு பெருமை சேர்த்தார். அவரை பெருமிதப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். குடும்பத்தோடு அவர் வருகை தருமாறு மேடைக்கு அழைக்கிறோம். சார் வாங்க. இவ்விழாவிற்கு பேருதவி செய்த சென்னிமலை ராஜா இந்தியன் கேஸ் உரிமையாளர் அவர்கள் நம் பள்ளி 100ஆண்டு விழாவில் பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கிறார். அவரை நமது அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வணங்கி மறங்கி வரவேற்கிறோம். அடுத்ததாக இப்பள்ளியில் பணியாற்றிய மேனாள் ஆசிரியர்
ஜே செல்வின் ஞானராஜா அவர்களை குடும்பத்துடன் வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இவர் கணிதத்தில் மிக தனித்திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியர். தற்போது நல்லமுத்தாம்பாளையிலும் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் கணிதத்திலே ஒரு மிகச்சிறப்பான ஆய்வினை மேற்கொண்டு டெல்லி அளவிலே சென்றது. அவர்பட்ட ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர். அவருக்கு சிறப்பு செய்ய எங்களது வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். சார் வாங்க. Smack the back up, the beat so cracked up. Now who is doing the electro beatbox? Smack the back. இப்பள்ளியில் பணியாற்றிய மேலாள் ஆசிரியர் திருமதி சா ரேவதி அவர்கள் 2007ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை இப்பள்ளிக்கு பணியாற்றி பெருமை சேர்த்து தற்போது மேட்டுப்பாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவருக்கு சிறப்பு செய்ய கோ மணி ஐயா அவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். படித்த பள்ளியிலேயே பணியாற்றக்கூடிய பெருமை ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். பெருமையை பெற்ற இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் இந்நாள் ஆசிரியருமாக அன்பு தம்பி அன்பழகன் அவர்களை மேடைக்கு குடும்பத்தோடு வருகை தருமாறு அழைக்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்ய ராஜா இந்தியன் கேஸ் உரிமையாளர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இதை தொடர்ந்து இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே கலை நிகழ்ச்சிகள், நீங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளது. கலை நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய மாணவ கண்மணிகள் உடனடியாக அதற்கு தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களும் தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குட்டீஸ் எல்லாம் இங்கே வாங்கம்மா. அடுத்ததாக இப்பள்ளியில் பணியாற்றிய அதே போல் இவரும் இப்பள்ளியிலேயே படித்த பெருமைக்குரியவர் ஆஷா குட்டி அவர்கள் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை பணியாற்றிய மிகச்சிறந்த ஆசிரியை. சென்னிமலை ஒன்றியத்திலேயே புதிய ஒரு பயிற்சி வருதுன்னு சொன்னால் இவங்களை தான் அலுவலர்கள் பரிந்துரை செய்வாங்க. ஏன்னா அனைத்து திறமைகளும் பன்முக திறமை பெற்ற ஒரு ஆசிரியை. அவரை மேடைக்கு விளைக்குமாறு ஆஷா குட் அப்படிதான் இருக்கணும். அவர்களுக்கு சிறப்பு செய்ய காப்பே செல்வராசு ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இப்பள்ளியில் பணியாற்றி சென்ற ஆண்டு பணி நிறைவு பெற்ற எங்கள் அன்பு சகோதரர் திரு மாதேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கலை நிகழ்ச்சிக்கு தயாராக இருக்கீங்களா? எல்லாம் ரெடியா? சூப்பர். அடுத்ததாக சிறப்பிப்பதிலே இவர்கள் முதல்ல கூப்பிட்டுருக்கணும். எங்களுக்கெல்லாம் பசிக்கிற போது சோறு போட்ட சத்துணவு பணியாளர்கள், அன்று முதல் இன்று வரை பணியாற்றிய சத்துணவு பணியாளர்கள், இப்பள்ளியில் பணியாற்றுறவங்க யாராக இருந்தாலும் அருள் கூர்ந்து மேடைக்கு வாங்க. ஏன்னா லிஸ்ட்டு பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எல்லோரும் வாங்க. சத்துணவு பணியாற்றிய ஆசிரியர் பெருமைக்கு பணியாளர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்கம்மா. மேலாள் சத்துணவு அமைப்பாளர் மதிப்பிற்குரிய மணியண்ணார் அவர்கள் குடும்பத்துடன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திருமதி சரஸ்வதி அவர்கள், அவருக்கு திருமிகு சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய அன்புடன் அழைக்கின்றோம்.
இப்பள்ளி ஆரம்ப காலங்களில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மதிய உணவினை மிகவும் சுவையோடும் அன்போடும் கனிவோடும் வழங்கிய ஞானாம்பாள் அம்மா அவர்களுக்கு அவர்களின் நினைவாக அவர்தம் குடும்பத்தினர் கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்களை கௌரவித்து பரிசுகள் வழங்கி பாராட்டும்படி முன்னாள் மாணவர் தலைவர் அறக்கட்டளை தலைவர் குமரேசன் ஐயா அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நீண்ட காலம் இப்பள்ளியின் யார் கொடுக்கல சத்துணவு பணியாளராக பணியாற்றிய ருக்மணி அம்மா அவர்கள் பாராட்டப்படுகிறார். இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி லோகநாதன் ஐயா அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட காலம் பள்ளியின் அலுவலக உதவியாளராக பணியாற்றிய ராமசாமி ஐயா அவர்கள் நினைவாக அவர் தம் குடும்பத்தினர் கௌரவிக்கப்படுகிறார்கள். அவரது மகன் விஜயகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். அலுவலக உதவியாளர் ராமசாமி ஐயாவின் மகன் நினைவு பரிசு பெறுகிறார். இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி லோகநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். காலமாக இப்பள்ளியிலே சிங்கம்போல் கர்ஜனை குரலில் மாணவர்களை எல்லாம் மிகுந்த கண்டிப்போடு வழி நடத்தியவர் VN துரைசாமி ஐயா அவர்கள். அவர் நினைவாக அவர் தம் குடும்பத்தினர் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள். இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி அவரது உற்ற நண்பர் லோகநாதன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். லோகநாதன் ஐயா அவர்களும் துரைசாமி ஐயா அவர்களும் எப்பொழுதும் இரட்டையர்கள் போல இணைந்தே இருப்பார்கள். தனது நண்பர் நினைவாக அவர் தம் குடும்பத்தாருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார் லோகநாதன் ஐயா அவர்கள். அடுத்த பரிசினை வழங்கி கௌரவிக்கும்படி தாமோதரன் ஐயா அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார். சத்துணவு பணியாளர்கள் யாரெல்லாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். திருமதி கிருஷ்ணவேணி, திருமதி பேபி, திருமதி உமா, திருமதி தெய்வானை, திருமதி சுமதி இருக்காங்களா? இப்பொழுது திருமதி சுமதி அவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்படுகிறார். இதனை தாமோதர் ஐயா அவர்கள் இப்பரிசினை வழங்கி பாராட்டுவார்கள். அடுத்து சத்துணவு பணியாளர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்களுக்கு CC பழனிசாமி ஐயா அவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டுவார். திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் சத்துணவு பணியாளர். அடுத்து சத்துணவு பணியாளர் திருமதி சவுந்தரம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார் CC பழனிசாமி அவர்கள்.
திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டுவார் திரு ஈ.கே. சின்னசாமி ஐயா அவர்கள். அடுத்ததாக காலை உணவை அன்போடு பரிமாறும் பணியாளர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். இப்பரிசுகளை வழங்கி பாராட்டும்படி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு சந்திரசேகர் அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சந்திரசேகர் அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார். திருமதி பரிமலா தேவி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்து திருமதி மகேஸ்வரி அவர்கள் பாராட்டப்படுகிறார். அடுத்து மகேஸ்வரி அவர்கள். அடுத்து மகேஸ்வரி அவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டும்படி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சந்திரசேகர் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அடுத்ததாக 1994 முதல் 99ஆம் ஆண்டு வரை இப்பள்ளியிலே சிறப்பாக பணியாற்றிய மதிப்பிற்குரிய ஆசிரியர் கே. பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டப்படுகிறது. இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி லோகநாதன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக காலை உணவினை அன்போடு பரிமாறும் திருமதி சித்ரா அவர்கள் பாராட்டப்படுகிறார். இப்பரிசினை வழங்கி கௌரவிக்கும்படி முன்னாள் மாணவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அடுத்து திருமதி வெண்ணிலா அவர்கள் காலை உணவை அன்போடு பரிமாறும் வெண்ணிலா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி திரு பாபு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். முன்னாள் மாணவர் திரு பாபு அவர்கள். அடுத்து சித்ரா வெண்ணிலா திருமதி வெண்ணிலா அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக வனிதா அவர்கள் காலை உணவினை அன்போடு பரிமாறும் வனிதா அவர்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கப்படுகிறார். இதுவரை பரிசுகளை வந்து பெற்றுச் செல்லாத தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் யாரேனும் வருகை தந்திருந்தால் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். CS அருணாச்சலம் ஐயா அவர்கள் திருமதி ஆண்டாள் ஆசிரியர் சார்பாக அவர் தம் குடும்பத்தினர், சகுந்தலா ஆசிரியர் அவர்கள், தவமணி இளங்கோ அவர்கள், கிருஷ்ண லீலாவதி அவர்கள், திருமதி சுமதி அவர்கள், திரு மகாலிங்கம் அவர்கள், திரு உமாபதி ஐயா அவர்கள், லா ரம்யா அவர்கள், ஆர் கௌசல்யா அவர்கள், சுகன்யா அவர்கள், சந்தியா அவர்கள், தாமரை அவர்கள், தனபாக்கியம் அவர்கள், ஜெயப்பிரகாசம் அவர்கள், திரு லீலா அவர்கள், திரு கே. சரோஜா அவர்கள், கல்யாணி அவர்கள், அருக்காணி அம்மாள் அவர்கள், சாரதாம்பாள் அம்மாள் அவர்கள், GK கண்ணம்மாள் அம்மா அவர்கள் யாரேனும் இப்பொழுது வந்திருந்தால் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது நம் பள்ளியின் இந்நாள் ஆசிரியர் பெருமக்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். இவர்களை பாராட்டி கௌரவிக்கும்படி இப்பள்ளியின்
மதிப்புமிகு தலைமை ஆசிரியை நா தனபாகியம் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டுகளுக்கு மேலாக மிகுந்த திறமையோடு இப்பள்ளியை நிர்வகித்து வருபவர் நா தனபாகியம் தலைமை ஆசிரியர் அவர்கள். பலத்த கைத்தட்டலோடு அவரை பாராட்டுவோம். அடுத்ததாக வரும் பரிசுகளை திருமதி பிரேமலதா கவுண்டிச்சிபாளையம் தலைமை ஆசிரியர் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். திருமதி சுகன்யா அவர்கள். அடுத்து வரும் பரிசினை வழங்கி பாராட்டும்படி திரு பாபு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் மாணவர். அடுத்ததாக தாமரை அவர்கள், திருமதி தாமரை அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். இந்நாள் ஆசிரியர். அடுத்ததாக திருமதி சந்தியா அவர்கள் பாராட்டப்படுகிறார். இந்நாள் ஆசிரியர். சிறந்த திறம் படைத்த இந்நாள் ஆசிரியர் திருமதி சந்தியா அவர்கள். கிடைக்குமா, மீண்டும் கிடைக்குமா நம்ம பள்ளிக்கூட வாழ்க்கை, மீண்டும் கிடைக்குமா, கிடைக்குமா, மீண்டும் கிடைக்குமா நம்ம பள்ளியின் நூற்றாண்டு விழா நினைவு பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அனைவரும் பாராட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடல் ஆசிரியரை பாராட்டி வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் சவுண்டா வைங்க, எல்லாரும் கேட்கட்டும். நினைவில் வாழும் அருமையான ஆசிரியை திருமதி தவமணி அவர்களின் கணவர் தவமணி ஆசிரியரின் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள மேடைக்கு வருகிறார். இப்பரிசினை வழங்கி பாராட்டும்படி திரு விஜயகுமார் முன்னாள் மாணவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக முன்னாள் ஆசிரியர் திரு GK கண்ணம்மாள் அவர்கள் சார்பாக அவர் தம் குடும்பத்தினர் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். இப்பரிசினை வழங்கி கௌரவிக்கும்படி செந்தில்குமார் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். முன்னாள் மாணவர் செந்தில்குமார் அவர் அழைக்கப்படுகிறார். அன்பான ஆசிரியர், கனிவான ஆசிரியர், அழகான புன்னகைக்கு சொந்தமானவர், நினைவில் வாழும் தவமணி ஆசிரியர் அவரின் நினைவாக அவர் தம் மகள் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக GK கண்ணம்மாள் ஆசிரியை அவர்கள் நினைவாக அவர் தம் குடும்பத்தினர் இப்பரிசினை பெற்றுக்கொள்கிறார்கள். வேறு யாரேனும் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது மேடை
குழந்தைகள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. கலை நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பம். நன்றி, வணக்கம். மாணவி திருமதி சசிகலா அவர்கள் ரூபாய் 2000 நன்கொடையாக வழங்கியுள்ளார். அவரையும் மனதார பாராட்டி நன்றி கூறுகிறோம். அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம்.